யோகி ராம் சரத்குமார் ஜெயகுருராயா. நம்ம இதுக்கு முன்ன அமெரிக்க சிறைச்சாலையில் பகவான் யோகி ராம் சரத்குமார் லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் உள்ள சிறைச்சாலையில் பகவான் யோகி ராம் சரத்குமாரின் நாமம் செய்த அற்புதத்தை பார்த்தோம். இப்போது இத்தாலி என்கிற தேசத்தை சார்ந்த ஓல்கா அமான் என்கிற ஒரு பெண்மணி, இந்த ஓல்கா அமான் என்கிற இத்தாலிய பெண்மணி பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய மிகப்பெரிய பக்தை. எல்லாரும் இப்போ ஆச்சரியமாக, இது என்ன சாமி இன்னைக்கு திடீர்னு அமெரிக்கா, இத்தாலி, லண்டன் ஒரே கதையாக இருக்கு அப்படின்னு. பகவான் யோகி ராம் சரத்குமாருக்கு உலகம் முழுக்க பக்தர்கள், உலகம் முழுக்க, லண்டன், அத்தனை ஐரோப்பிய தேசங்கள். இந்த இத்தாலி தேசத்தை சார்ந்த ஓல்கா அமான் அவர்களை பகவான் யோகி ராம் சரத்குமார், நீ ஒரு புத்தகம் எழுது அப்படின்னார். இந்த ஓல்கா அமான் இத்தாலி தேசத்திற்கு திரும்பிய பிறகு அவங்க 4 சகோதரிகள், அவங்க போய் பகவான் யோகி ராம் சரத்குமாரையும் இயேசுநாதரையும் கம்பேர் பண்ணி ஒரு புக் எழுதினாங்க. இவர் இயேசுநாதருக்கும் மேலே, இயேசுவை விட உயர்ந்தவர், நாங்கள் இத்தனை வயது வரை இயேசுவை பார்த்து வளர்ந்த ஆட்கள், ஆனால் இவர் அவரை விட உயர்ந்தவர் என்கிற ரீதியில் ஒரு புக் எழுதி அனுப்புனாங்க. அந்த புத்தகத்தில் ஓல்கா அமான் என்ன எழுதியிருக்காங்கன்னா, பகவான் யோகி ராம் சரத்குமார் எங்கள் கூட திருவண்ணாமலைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், சன்னதி திரு வீட்டில் இல்லாமல் இன்னொரு வீட்டில் சாமி போய் இருந்தார் இல்லையா கடைசி கொஞ்ச நாட்கள். அது என்ன வீடு? சுதாமா இல்லம். அந்த இல்லத்தில் இருக்கிறப்போ 4 பெண்மணிகள் அங்கே இருந்தாங்க இல்லையா. அப்போது ஒரு நபர், ஒரு குடிகாரன் போல உள்ள ஒரு நபர் தினமும் அந்த வீட்டில் போய் நின்று சாப்பாடு கேட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார். சாப்பாடு தாங்க, சாப்பாடு தாங்க அப்படின்னு. ஒரு குடிகாரன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ இந்த பெண்மணிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா நம்ம ஆசிரமம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துலையே சாப்பாடு கொடுக்குறாங்க, நீ அங்கே போய் சாப்பிட்லாம், அங்கே தினமும் இலவசமாக நம்ம அன்னதானம் கொடுக்குறோம். ஏப்பா நாங்கள் 4 பொம்பளைங்க அந்த தெருவில் அந்த வீட்டில் இருக்கிறோம், நீ இப்படி வந்து நின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? அதில் நீ அங்கே போய் சாப்பிட்லாம்ல, நம்ம ஆசிரமத்தில் அங்கே சாப்பாடு நடக்குது, நீ ஏப்பா 4 பொம்பளைங்க தனியாக இருக்கிற வீட்டில் வந்து இப்படி தொல்லை பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த ஆள் கேட்க மாட்டார். ஒரு நாள் இவர் இதே போல் காலையில் சாப்பாட்டுக்கு அந்த வீட்டுக்கு வரப்போ பகவான் யோகி ராம் சரத்குமார் அந்த கேட்டில் நிற்பார். அப்போ அந்த ஆள் அப்படி வருவார். வந்த உடனே பகவான் யோகி ராம் சரத்குமார் அந்த நபர்கிட்ட சொல்லுவார், இந்த பிச்சைக்காரரு உங்களுக்கு அங்கே சாப்பாடு கொடுக்குறாரு, நீங்கள் ஏன் அங்கே போய் சாப்பிடக்கூடாது? இங்கே ஏன் இந்த 4 பெண்கள் இருக்கிற வீட்டில் வந்து ஏன் தொல்லை பண்ணணும்? நாம் அங்கே போய் சாப்பிட்லாமே அப்படி சொல்லுவார். அந்த ஆள் ஒன்றுமே பேசாமல் அப்படியே நிற்பார். பகவான் யோகி ராம் சரத்குமார் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு டக்குன்னு கடும் கோபம் வந்த மாதிரி ஆங்கிலத்தில் ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லுவார், கோபத்தில் சொல்கிற மாதிரி சொல்லுவார். இந்த இடத்த அந்த இத்தாலியை சேர்ந்த ஓல்கா அமான் எப்படி எழுதுறாங்கன்னா, ஏன் பகவான் அவ்வளோ கோவப்படணும்? அவருக்கு சாப்பாடு தானே கேட்டார், அவர் சாப்பாடு தானே கேட்டார், எதுக்கு ஏன் பகவான் யோகி ராம் சரத்குமார் ஏன் இவ்வளோ கோவப்படணும்? இந்த சீனை அப்படியே கம்பேர் பண்ணி அந்த இத்தாலியை சார்ந்த அம்மா ரமணாசிரமத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அதில் எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்கன்னா, பகவான் ரமணர் முக்தி அடைவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக படுக்கையிலே இருக்கிறார். இப்போ கடைசி தருணத்தில் எல்லா பக்தர்களும் துன்பத்தோடு துயரத்தோடு அதை பார்த்து அப்படி கடந்து போயிட்டே இருக்கிறாங்க, வரிசையாக போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ யாரையும் முதல்ல பார்க்க அனுமதிக்கல, ஆனால் பகவான் சம்மதித்தின் பேரில் எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது எப்போ நடக்குது? பகவான் ரமணர் எப்போ சமாதியானார்? 1950 அப்போ நடக்குது. அப்போ இந்த வரிசையாக பெரும் ஜனக்கூட்டம் அப்படி போயிட்டு இருக்க சில யாரையும் பார்க்கறதுக்கே அனுமதி இல்லை. அவர் அப்படி கட்டிலில் படுத்திருக்கிறாரு. கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டு ஜனங்கள் அப்படி போச்சுல ஒரு ஆள் என்ன பண்ணுவார், ஒரு சின்ன பேப்பர் துண்டத்தைக்கு பகவான் மேலே போட்டுருவார், எரிஞ்சிடுவார். எல்லாரும் ஒரு கணம் அப்படி ஷாக் ஆயிடுவாங்க, ஐயோ என்னது இது, யாரும் எதையும் எரிஞ்சிட்டாங்க பகவான் மேலே அப்படின்னு. இந்த ஆளை ஸ்பீடாக தள்ளி வெளியே விட்டுருவாங்க. பகவான் ரமணர் அந்த பேப்பரை எடுக்க சொல்லி பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு அப்படிம்பார். அந்த ஆளை தள்ளி விட்ட ஆளை எல்லாரும் சேர்ந்து இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க, வாங்க பகவான் கூப்பிட்றாரு அப்படின்னு. அந்த பக்தரை பார்த்து பகவான் ரமணர் சொல்லுவார், சரி அப்படிம்பார். என்ன சொன்னார்? சரி அப்படிம்பார். திருப்பி சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, சரி அப்படின்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் அந்த பேப்பரில் பகவானே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு எழுதியிருந்தான். அதுக்கு பகவான் சரி அப்படின்னார். அவன் எதுலேருந்து காப்பாற்ற சொன்னான்? எதுலேருந்து காப்பாற்ற சொன்னான்? அதுதான் பகவான் சரின்னார். என்ன போலீஸ்லேருந்து காப்பாற்ற சொன்னானா, இல்லை என் பொண்டாட்டி அடிக்கிறா அதுலேருந்து காப்பாற்றுங்கன்னு சொன்னானா, என் குடும்பத்தில் எல்லாரும் என்னை உதைக்க வராங்க அதுலேருந்து காப்பாற்றுங்கன்னு சொன்னாங்க. என்னை இந்த உலக மாயைகளிலிருந்து என்னை காப்பாற்றுங்க பகவான். நீங்கள் போகிறீங்களே
நீங்கள் இனி இல்லாமல் இந்த உலக மாயைகளில் துன்பங்களில் நான் கடந்து கஷ்டப்படுவேனே, அதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னனால பகவான் சரி அப்படின்னார். இதை அந்த ஓல்கா அம்மான் இத்தாலியை சார்ந்த அம்மா அதை எழுதுது. பகவான் ஒரு துண்டத்துக்கு எரிஞ்ச பிறகும் சரின்னு கருணை புரிஞ்சாரே, பகவான் யோகி ராம் சுரத்குமார் ஏன் கோவப்பட்டார் அப்படின்னு. அப்போ இதுக்கு விஜயலட்சுமி அம்மா அதில் ஒரு வழக்கு எழுதுறாங்க. இப்போ பகவான் கோபத்தில் ஒரு கடும் ஆங்கில சொல்லை சொல்லி அவனை சொன்னார். என்ன சொன்னார்னா வேற ஒன்றும், அதோடைய தமிழ் அர்த்தம் செத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம், செத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு அர்த்தத்தில் சொல்லிட்டார். விஜயலட்சுமி அம்மாக்கள் எழுதுறாங்க, அந்த சொல்லுக்கு பிறகு என்ன நடந்தது அதை பார்க்க. அவன் என்ன நான் சோறு கேட்டு வந்தவன், முகம் மலர்ந்த நிலையோடு, மலர்ந்த முகத்தோடு சாந்தமாக சிரித்து கொண்டே பகவானை வணங்கி கொண்டே ஆடி பாடி திரும்பி சென்றான். பகவான் மலர்ந்த முகத்தோடு திரும்பி சுதாமா இல்லத்திற்குள் திரும்பினார். அதன் பிறகு அவனுக்கு வரவே இல்லை. அப்போ பகவான் சொன்ன வார்த்தை எதை? அவனையா? அவனுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு மிருகத்தை செத்து போலாம் அப்படின்னு சொன்னார், ஆங்கிலத்தில் சொன்னார். அவனுக்குள்ள ஏதோ இருந்த ஒரு மிருகத்தை, ஏதோ இருந்த ஒரு கெட்ட குணத்தை, ஏதோ ஒன்று இருந்த துர்குணத்தை போலாம் அப்படின்னார். அதை அவன் உணர்ந்து கொண்டான். அவன் அடுத்த கணமே மகிழ்ச்சி கலந்த முகத்தோடு ஆடி பாடி, அதன் பிறகு இந்த 4 சுதாமா இல்லத்தில் இந்த பெண்களிடம் சோறு கேட்டு வரல. அவன் அப்புறம் எங்கே போய் சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டான். அப்போது மகான்கள் அவதார புருஷர்களுடைய வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக கவனமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. நாம் பாட்டு பைத்தியாரதன்மா அவர் இப்படி தானே சொன்னார், அப்படித்தானே சொன்னாருன்னு அது அப்படி இல்லை. அவங்க சொல்லக்கூடிய ஒரு அச்சரத்திலும் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அவங்க இந்த சிவகுமார் மாதிரி உங்களுக்கு விளக்கியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இது பைத்தியக்காரன் என்னால் உங்கள்கிட்ட விளக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதுவாக வேலை, நீ புரிஞ்சா புரிஞ்சுக்க, இல்லைன்னா போ. இல்லை பகவான் ரமணர் கூப்பிட்டு நீ அது எழுதியிருந்தியே அதை நான் பார்த்துக்கிறேன் சரியா, கவலைப்படாத அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். சரி, அது அவனுக்கும் புரியும் இவனுக்கும் புரியும், புரிய வேண்டியவனுக்கு புரியும், சொல்ல வேண்டியவருக்கும் புரியும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஒரு மகானுடைய சந்நிதியில் வரும்போது இந்த இத்தாலியை சார்ந்த ஓல்கா அமான் மாதிரி எதையுமே சந்தேகப்படாமல் பகவான் யோகி ராம் சுரத்குமார் எதுக்கு சொன்னார். இதே போல் நிறைய ஜீசஸோடு கம்பேர் பண்ணி எழுதியிருந்தாலும் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய நடவடிக்கைகள் குறித்து பல சந்தேக குறிகளை அந்த அம்மா எழுப்பியிருப்பதாலே அந்த புத்தகம் வெளியிடப்படவில்லை. திருவண்ணாமலை ஆசிரமத்தில் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இதை வெளியிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லை, பகவான் பற்றி கடுமையான புரிதல் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தமிழகத்தை சார்ந்த இந்தியாவை சார்ந்த பல எழுத்தாளர் பாலகுமாரன் தொட்டு பல பேர் பகவான் யோகி ராம் சுரத்குமாரை பற்றி பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் வெளிநாட்டு பக்தர்கள் எழுதிய அளவுக்கு அந்த புத்தகங்களில் சுவாரஸ்யம் இல்லை. வெளிநாட்டு பக்தர்கள் பகவானை புரிந்து கொண்ட அளவுக்கு, உணர்ந்து கொண்ட அளவுக்கு யாரும் இங்கே எழுதவில்லை. பகவான் ரமண மகரிஷியை கூட உலகளாவிய புகழ் பெற வைத்தவர் ஒரு அமெரிக்கர் தான், ஒரு ஆங்கிலேயர் தான். அவர் தான் முதல்ல ஒரு புத்தகம் எழுதி பகவான் ரமணரை உலகறிய செய்தார். அதே போல தான் நம்ம பகவான் யோகி ராம் சுரத்குமாரை முதலாக ஒரு அமெரிக்க இளைஞர், 20 வயது இளைஞர், இந்த இளைஞருடைய பேர் என்ன? பிரியா. அந்த அமெரிக்க இளைஞர் சாமியை பற்றி புத்தகம் எழுதி பகவானை உலகறிய செய்தார். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எனது அன்பான பக்தர்களே, நீங்கள் இருக்கிற நிலையில் வெளிநாட்டவர்கள் இல்லை. வெளிநாட்டவர்கள் உண்மையான ஞானத்தை தேடுகிறார்கள். அவங்க சாமிகிட்ட வந்து எனக்கு காரு தா, பங்களா தா, அமெரிக்காவில் ஒரு 10 ஏக்கர் இடந்தா, எனக்கு அமெரிக்காவில் ஒரு 10 பவுன் நகை தா அப்படிலாம் அவங்க கேட்கறதில்ல. ஞானம், அந்த ஞான பிழம்பாக இன்றைக்கும் பகவான் யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு பண்ணிங்கன்னா அதிகாலையில் 5 மணிக்கு ஒரு 5-6 வெள்ளைக்காரங்க வந்திருப்பாங்க, கழுத்தில் சிலுவை கிடக்கும். ஆனால் காலையில் 5 மணிக்கு அந்த யோகி ராம் சுரத்குமார் விக்கிரகத்துக்கு முன் வந்து விழுந்து வணங்கி எளிமையாக இருப்பாங்க. ஒரு கதர் ஆடை மாதிரி ஒரு சட்டை, ஒரு ஜிப்பா மாதிரி ஒரு சட்டை, ஒரு பேண்ட்டு மாதிரி போட்டுட்டு அமைதியாக இருப்பாங்க. 6 to 7 அந்த அம்மா பஜனை பண்ணும், நாமஜபம் பண்ணும். அதை அப்படியே அமைதியாக கேட்டுட்டு சாமியை அமைதியாக கும்பிட்டுட்டு அப்படியே போகும். தினமும் அவங்களுடைய வாடிக்கை. அமெரிக்காவிலேருந்து திருவண்ணாமலையில் வந்து குடியேறி, மனுஷன் இருக்க மாட்டான் திருவண்ணாமலையில், அப்படி ஒரு கிளைமேட், அங்கே வந்து குடியேறி தினமும் இதை வாடிக்கையாக வைத்திருக்கிற ஜனங்கள், வெளிநாட்டு வாழ் ஜனங்கள் பகவான்கிட்ட எதை தேடி வந்திருக்கிறாங்க? எதை கேட்டு வந்திருக்கிறாங்க? பணத்தையா, செல்வத்தையா? எதை கேட்டு வந்திருக்கிறாங்க? ஞானத்தை. இன்றும் பகவான் யோகி ராம் சுரத்குமாரை அன்று வழிபட்ட, நான் ஏற்கனவே போன அமெரிக்க பக்தரை பற்றி சொன்னேன், லீ சோவிக், அவரோடு இருந்த ஒரு வெள்ளைக்கார பக்தர் இன்றும் திருவண்ணாமலையில் இருக்கிறார். அவருக்கு வயது 80, அமெரிக்கர்.
ஒரு வீடு வாங்கி 1 ஏக்கர் இடம் வாங்கி அதுக்குள்ளே அவர் அமைதியாக இருக்கிறார், யார்ட்டையும் பேச மாட்டார். ஏற்கனவே இந்திய பெண் ஒருவரை கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகளை பெற்று அவங்க எல்லாம் செட்டில் பண்ணி விட்டு இப்போ தனியாக இருக்கிறார், யார்ட்டையும் பேச மாட்டார். தினமும் ஒரு சைக்கிள் எடுப்பார், திருவண்ணாமலையே அப்படி ஒரு கிரிவலம் போவார். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் எல்லாம் போய் கும்பிட மாட்டார், அப்படியே சைக்கிளில் கிரிவலம் போவார், வருவார், யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு வருவார், வீட்டுக்கு போயிடுவார், அவ்வளோதான். 80 வயதிலும் இதை வாடிக்கையாக செய்து கொண்டிருக்கிற ஒரு அமெரிக்கர். நீங்கள் இந்த பக்தியெல்லாம் நீங்கள் பார்க்கணும், இந்த பக்தியெல்லாம் நீங்கள் புரியணும். இது எதனால் வந்த பக்தி, எப்படி? இது பக்தி இல்லை, நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி இது பக்தி இல்லை. பக்தி என்பது கேவலம் நான் சொல்லுவேன், இது காதல். பகவான் மீது, அவருடைய நாமத்தின் மீது காதல், முற்றிய காதல். அதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். இங்கே வேறு என்ன வேணும் இந்த உலகத்தில்? ஒன்றுமே வேண்டாம். தினமும் ஒரு சைக்கிளை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு கிரிவலம், அப்படியே யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்தில் இறங்கி அவரை ஒரு கிரிவலம் சுற்றி கும்பிட்டு அப்படியே அந்த வீட்டுக்கு போயிட வேண்டியது. எதை பற்றியும் சிந்தனை, யாரை பற்றியும் சிந்தனை. யோகி ராம் சுரத்குமார் என்கிற ஒரு அவதார கடவுளும் யோகி ராம் சுரத்குமார் என்கிற ஒரு புனித நாமமும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டியது, உணர்ந்து கொள்ள வேண்டியது. அதை நீங்கள் உங்கள் மனதார ஆன்மாவால் உணர 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 அதன் உன்னத மகோத்சவம் உங்களை உயர கொண்டு செல்லும். யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராய்.